முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி முருகன் கோயில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தற்போது சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 100 கோடி மதிப்புள்ள தர்மசாசன நிலம் நீதிமன்ற உத்தரவுகளின் மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடிக்கு சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் பழனி அடிவாரம் போலீசார் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த நில மோசடி வழக்கின் பின்னணி மற்றும் இதில் உயர்மட்ட அதிகாரிகளின் தொடர்பு குறித்து குற்றச்சாட்டுகளை முழுமையாக விசாரிக்கும் வகையில் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. அரசின் உத்தரவை தொடர்ந்து பழனி அடிவாரம் காவல் நிலைய பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை, கோவில் நிர்வாகம் வழங்கிய அசல் ஆவணங்கள் மற்றும் வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி அதிகாரியிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆவணங்கள் முழுமையாக கைமாறியுள்ள நிலையில் சிபிசிஐடி போலீசார் தங்கள் விசாரணையின் அடிப்படையில் புதிய முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகும் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படும் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், மாவட்ட பதிவாளர் சசிகலா மற்றும் வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் பிற நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணை அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளதால் கோவில் நில மோசடி தொடர்பான உண்மைகள் முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.